எந்த வயசுலேயும் காதல் வரலாங்க. ஆனால் காதல் வராதுன்னெலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும் காதலை. பருவத்தில் வர்றது மட்டும் வந்து வாழ்க்கையின் காதல். அதுக்கப்புறம் வர்ற காதல்லாம் வந்து ஏதாவது ஒரு போராட்டத்தில் வர்றது தான் அந்த காதல். அந்த காதல் நல்லதா கெட்டதான்னு எந்த ஒரு சூழ்நிலையும் சிந்திக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுதான் நம்மளை ஆட்சி செய்யும். நம்மளால் அதை ஆட்சி செய்ய முடியாது. கட்டாயம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளை பாதுகாக்கிற நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எதுன்னு தனியாக தீர்மானிக்க முடியும். அப்படி முடிகிறப்போ புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லைன்னு தெரிஞ்சால் எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுங்க. இல்லை நீங்கள் பிடிச்சிருக்கு இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவனை கூட்டிட்டு கூட ஓடிடுங்க. அந்த வாழ்க்கையை வந்து பாதுகாக்க நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைங்களையோ புருஷனையும் இன்னொரு லைஃப்பை தேடியோ பாதுகாத்துக்குவாங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, மருந்து ஊற்றி கொன்னுடுறீங்க. இப்போ தருமபுரியில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அந்த மனைவி என்ன பண்ணிட்டா, புருஷனுக்கு மருந்து ஊற்றி கொன்னுட்டா. நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. கட்டாயம் கொலை மட்டும் யார் செஞ்சாலும் வெளியே வந்துடும். எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு குகைக்குள்ளே வச்சு கொலை பண்ணால் கூட நடந்துடும், தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பாடி கண்டிஷனில் அது வெளியே காட்டிடும். சரிங்களா? அதனால நம்ம கொலை பண்ணால் யாருக்கும் தெரியாது, அப்புறம் ஃபோனில் பேசினா யாருக்கும் தெரியாதுலான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒருத்தர் மேலே காதல் வந்துருச்சுன்னா கழுத பிள்ளையாவது குட்டியாவது புருஷனாவது போடான்னு தூக்கி விசிறு அடிச்சுட்டு போயிடுங்க. அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி. இல்லை என் குடும்பம் தான் கரெக்டாக இருக்குன்னா வீட்டில் இருங்க. இல்லையா ஓடி போயிடுங்க. உங்கள் புருஷனுக்கோ இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கோ என்னைக்கோ அவர் தான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு கழுத்தை அறுத்து போட்டு போகிறாங்க. இல்லையா விட்டுட்டு நீங்கள் வாழுங்கன்னு கூட போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு உயிரை கொலை பண்ணுற அளவுக்கு உங்கள் மனசில் விதைக்கிறது யாரோ அவன் நல்லவனே கிடையாது. அந்த எண்ணம் வந்தாலே நீங்களே நல்லவங்க கிடையாது. நீங்கள் 1000 தடவை யோசிக்கலாம். இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு பொருளை பார்த்தா இந்த பொருள் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குமே வாங்கி கொடுத்தா, இந்த ட்ரெஸ்ஸு நம்ம பசங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு எந்த ஒரு தாய் தகப்பன் யோசிக்கிறாங்களோ அவங்களால கட்டாயமாக பக்குவமான வாழ்க்கை வாழ முடியும். அடுத்தவங்கள எந்த ஒரு சூழ்நிலையும் தப்பான ஒரு முடிவு நம்ம மனசுக்குள்ளே வருதுன்னா அதை 1000 தடவை யோசிக்கணும். இந்த வாழ்க்கை இது சரியா, இதை நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். பாருங்கள், நீங்கள் கோடி ரூபா கொடுத்து ஒருத்தனை கட்டினாலும் உங்கள் ரூமில் காலத்துக்கு சொல்ல போகிறான். ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெட்டி பையில கட்டினாலும் 10 மாதத்தில் மறுபடியும் பிள்ளை பெற்று வைக்கிறீங்க. ரூமுக்குள்ளே அவனும் காலத்துக்கு சொல்ல போகிறான். எவனுமே ஒருத்தன் உங்களை வந்து உட்கார வச்சோ இல்லை உங்களை திட்டாமலோ சண்டை போடாமலோ எவனாலையும் வாழ்க்கை வாழ முடியாது. அது எங்கே வாழ்ந்தா என்ன, இங்கே வாழ்ந்தா என்ன, அங்கே வாழ்ந்தா என்ன. அதனால கொலை முடிவே கிடையாது. கொலைங்கிற எண்ணமே யார் மனசுலேயும் வரக்கூடாது. பார்க்கவே அவங்க பேசுகிற ரெக்கார்டெலாம் கேட்குறப்ப பயமாக இருக்குது. காதல் வந்தால் ஓடி போயிடு. உன் வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க உயிரும் புருஷன் உயிராது மிஞ்சும். இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள விஷயம். தயவு செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம்.